ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஸ்லீவ் பார்க்க போகிறோம். ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். இங்கே டச் பண்ணால் எலும்பு தெரியும். அங்கேருந்து ஸ்லீவ் லென்த் எடுக்கணும். ஸ்லீவ் லென்த் எடுங்க, பஸ்ட் ரவுண்ட் எடுங்க, ஆர்மல் ரவுண்ட் எடுங்க, ஸ்லீவ் ரவுண்ட் எடுங்க. 4 மெஷர்மெண்ட் தான் தேவைப்படும். ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எடுத்ததை எழுதியிருக்கேன். ஸ்லீவ் லென்த் 10 எழுதியிருக்கேன். பஸ்ட் ரவுண்ட் 40 வச்சுருக்கேன். ஆர்மல் ரவுண்ட் 17 எழுதியிருக்கேன். ஸ்லீவ் ரவுண்ட் 11.5 எழுதியிருக்கேன். மெஷர்மெண்ட்டை அப்படியே எடுத்து பேட்டர்ன் போட முடியாது. ஸ்லீவுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். கால்குலேஷன் பண்ணி என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுதான் பேட்டர்ன் போட முடியும். கால்குலேஷன் பார்க்கலாம். ஸ்லீவ் லென்த் என்ன வருதோ அதை அப்படியே எழுதுங்க. பஸ்ட் ரவுண்டுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்போ சொல்கிறேன். பஸ்ட் ரவுண்ட் 40 டிவைடட் பை 10 பண்ணால் 4 வருது. அதை கால்குலேஷனில் எழுதிக்கலாம். ஆர்மல் ரவுண்டை 17 டிவைடட் பை 2 பண்ணுங்கள், 8.5 வருது. கால்குலேஷனில் எழுதிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் 11.5 டிவைடட் பை 2 பண்ணால் 5.75 வருது. கால்குலேஷனில் எழுதிக்கலாம். ஸ்லீவ் லென்த் 10, பஸ்ட் ரவுண்ட் 4. பஸ்ட் ரவுண்டு எதுக்கு அப்படின்னா கேப் ஹைட்டுக்கு. கேப் ஹைட்டு இருந்தால் தான் ஸ்லீவ் ஃபிட்டாக போட முடியும். ஆர்மல் ரவுண்ட் 8.5, ஸ்லீவ் ரவுண்ட் 5.75. இதுதான் பேட்டர்ன் போட தேவையான மெஷர்மெண்ட். பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுறேன். 10 inches ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் தள்ளி அதே 10 inches-ஐ மார்க் பண்ணுறேன். இப்போது ஸ்கேலில் லைன் போட்டுக்கிறேன். செகண்ட் கேப் ஹைட்டை மார்க் பண்ணுறேன். 4 inches தான் கேப் ஹைட் மார்க் பண்ணுறேன். இந்த கேப் ஹைட்டை 3 times தள்ளி 4 inches-ஆக மார்க் பண்ணுங்கள். அப்போது தான் ஆர்மல் ரவுண்டை மார்க் பண்ண முடியும். இந்த 4 inches-ஐ ஒரு லைன் போடுறேன். இந்த லைனை தான் ஆர்மல் ரவுண்டாக மார்க் பண்ணணும். 8.5-ஆக மார்க் பண்ணுறேன். இருக்க இந்த லைனில் ஸ்லீவ் ரவுண்ட் 5.75-ஐ மார்க் பண்ணுறேன். இப்போது ஆர்மல் ரவுண்டையும் ஸ்லீவ் ரவுண்டையும் ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து ஆர்மல் ரவுண்ட் கிட்ட இது போல் ஒரு லைன் போடணும். நான் பண்ணுறது போல் டேப்பை வச்சு 2ஆக மடிங்க. மடிகிற இடத்துல ஒரு மார்க் வைங்க. மிடில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த மிடில் பாயிண்ட்டுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு மார்க் பண்ணுங்க. அதே போல் மிடில் பாயிண்ட்டுக்கும் ஆர்மல் ரவுண்டுக்கும் நடுவில் ஒரு மார்க் பண்ணுங்க. இப்போது 3 டாட்ஸாக இருக்கும். ஒவ்வொரு டாட்ஸுக்கும் மேலே 1/4 inches மார்க் பண்ணுறேன். மிடில் டாட்டில் இருந்து கீழே 1/4 inches மார்க் பண்ணுறேன். மேலே இருக்க 1/4 inches-ஐ லைன் போடுறேன். மிடில் பாயிண்டில் இருந்து கீழே இருக்க 1/4 inches-ஐ இப்படி ட்ரா பண்ணுறேன். டார்க்காக மார்க் பண்ணது தான் ஃப்ரண்ட்டு, தின்னாக இருக்கிற லைன் தான் பேக்கு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும்னு டார்க்காக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹைட் மார்க் பண்ணோம். செகண்ட் கேப் ஹைட் மார்க் பண்ணோம். தேர்ட் ஆர்மல் ரவுண்ட் மார்க் பண்ணோம்.
4th ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணோம். 5th ஆர்மோல் ரவுண்டையும் ஸ்லீவ் ரவுண்டையும் மார்க் பண்ணோம். ஸ்லீவை ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணலாம். மார்க் பண்ண லைனை தான் கட் பண்ணணும். தின் லைனை மட்டும் கட் பண்ணுங்க. திக் லைனை கட் பண்ணக்கூடாது. ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம். ஸ்லீவ்க்கு கைக்குழி கட் பண்ணணும். பேட்டர்னை ஃபோல்டு பண்ணி கைக்குழியை கட் பண்ணக்கூடாது. இது போல் ஃபோல்டு ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு மார்க் பண்ணிக்கணும். இந்த டார்க் கர்வ் லைனை கட் பண்ணணும். இந்த சின்ன பீஸ் தான் கைக்குழிக்கு வெட்டியிருக்கோம். அவ்வளோதான், ஸ்லீவ் பேட்டர்ன் ஓவர். இவ்வளோ அழகாக ஷேப்பாக வந்திருக்கு பாருங்கள். இப்படி வரணும். என்னெல்லாம் மார்க் பண்ணோம் அப்படின்னு பேட்டர்னில் இது போல் எழுதி வச்சிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ அவ்வளோ ஈஸியாக புரியும். நம்மளோட 4 மெஷர்மெண்ட் இருக்குது பாருங்கள். 10, 4, 8.5, 5.75. கிளியராக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். டவுட் இருந்தால் டவுட்னு கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இல்லைன்னா நான் காட்டுற இந்த மெஷர்மெண்ட்டை கால்குலேஷன் என்ன வரும் சொல்லுங்கள். எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். தெளிவாக சொல்லியிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் தையல் பொண்ணு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு.